இந்த பொண்ணு தெரியாதனமா ஒரு இரும்பு கம்பியால தலையில இடிச்சுக்குவா. உடனே பக்கத்துல இருக்க மக்குல பாத்தீங்கன்னா $200 பணம் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இரும்பு கம்பியால தலையில இடிக்குவா. அப்ப பாத்தீங்கன்னா $400 இந்த பொண்ணுக்கு கிடைக்கும். அப்பதான் இந்த பொண்ணுக்கு ஒண்ணு தெரிய வரும், இந்த பொண்ணு உடம்புல எங்க அடிபட்டாலும் அந்த மக்குல நிறைய பணம் வரும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருக்குவாரு. அவரோட ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பாக்குவாரு. ஆனா அவரோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அடிபட்டு பெட்ல படுத்திருக்கு. இந்த ஆளு என்ன நடந்துச்சுன்னு கேக்குவாரு. அதுக்கு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வாங்க நேர்ல காட்டுன்னு சொல்லிட்டு கண்ணத்தல அறைவா. அப்ப பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம் அந்த மக்குல இருந்து வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அடிக்குவா. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பணம் வந்துகிட்டு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க அடுப்புல ரெண்டு பேரும் கையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பணம் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேல போதும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவாங்க. கூட மயக்க ஊசி போடாதீங்க, இந்த வலியை தாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. அந்த பணத்தை வச்சு இவங்க பெரிய வீடு வாங்குவாங்க. இவங்களோட லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குவாங்க. ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்குவாரு. அந்த ஆளு பாத்தீங்கன்னா அந்த மக்கை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்குவாரு. அதிக வலி தந்தா அதிக பணம் வரும், இது உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்குவாரு. அந்த ஆள் சொன்னதெல்லாம் கேட்காம பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க உடம்ப காயப்படுத்த ஆரம்பிக்குவாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு பார்க்ல உட்காந்துருக்கோம். சுத்தி இருக்க யாருக்கு அடிபட்டாலும் அந்த மக்கள் இருந்து பணம் வருது இந்த பொண்ணுக்கு தெரிய வரும். இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு வயசான ஆளை அடிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல்லா ஏகப்பட்ட பணம் கொட்டிக்கிட்டு இருக்கும் அந்த மக்கள் இருந்து. இதோட வந்து விளையாட்டை நிறுத்திக்கலாம், நமக்கு ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்குவாரு. ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்காம இதை வச்சு ஏகப்பட்ட பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்குவா. அவங்க வீடு ஃபுல்லா நிறைய பணம் இருக்கும். இதுக்கு முன்னாடி இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இருக்கும். ஆனா இப்ப இவங்க கிட்ட நிறைய பணம் இருந்திருக்கும். அதனால மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்குவாங்க. உள்ள பாத்தீங்கன்னா எல்லா இடமும் பிளட்டா இருக்கும். இவங்க உள்ள போயிட்டு பார்த்தா அந்த ஆள் அந்த இடத்துல கண்ணோட நின்னுக்கிட்டு இருக்கும். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்குவா. அந்த ரூம்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மெஜிஷியன் இருக்குவாரு. இவங்க 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்க மெஜிஷியன் இந்த ஆளை ஷூட் பண்ணிடுவான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த மக்குல இருந்து நிறைய பணம் வந்துகிட்டு இருக்கும். இதை பார்த்து அவங்க எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. இதுக்கு மேல இந்த மக்கு நம்ம கிட்ட இருந்த நம்ம உயிருக்கே ஆபத்து, இது தொலைச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆளு மறுபடியும் இவங்களை மீட் பண்ண வந்துருக்கு. அந்த ஆளை பாத்தீங்கன்னா அந்த மக்கு தூக்கி கடல்ல போட்டுருவான். இந்த மக்கு உங்ககிட்ட இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.